த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கடந்த ஒரு வாரமா இந்தியா முழுக்க டெல்லியில நடக்கக்கூடிய ஏஐ சம்மிட், ஏஐ உச்சி மாநாட பத்தின பேச்சுகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா ரியாலிட்டியா என்ன இருக்கு, உண்மையுமே ஊடகங்கள் காட்டக்கூடிய விஷயங்கள் தான் அங்க நடக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நாட்டுக்கு ரொம்ப அவமானம் ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த உச்சி மாநாட்டில் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி பேசாம இருக்கிறாங்க. பட் நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது. நிச்சயமா இது பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போ. ஏஐ தொழில்நுட்பம், இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது தான் உலகம் முழுவதுமே இப்போ பேச்சா இருக்கு. இதுக்காக நிறைய நாடுகள் நிறைய முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்தியா கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உச்சி மாநாடு அப்படின்றத ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. ஏஐ உச்சி மாநாடு. இதுல உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்டு தலைவர்கள், பிரதமர்கள், அதிபர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கூகுள், சாட்ஜிபிடி மாதிரியான முக்கியமான ஏஐ சார்ந்த நிறுவனங்களுடைய தலைமை செயல் அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை, அதே மாதிரி சாட்ஜிபிடியோடைய அந்த நிறுவனராக இருக்கக்கூடிய ஆல்ட்மேன் மாதிரியான நிறைய முக்கியமான ஜாம்பவான்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. ஆனா இப்படியான உச்சி மாநாடு என்னமோ இந்தியா தான் முதல்ல நடத்துதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுக்கு முன்னாடியே பிரிட்டன் தான் முதல்ல இந்த கான்செப்டை உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சவுத் கொரியா அடுத்த வருஷம் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் பிரான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் இந்தியா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் சுவிட்சர்லாந்தும், அதுக்கு அடுத்த வருஷம் துபாய், இப்படின்னு வரிசையா இந்த உச்சி மாநாடுகள் அடுத்தடுத்து நடக்கதா போகுது. இதுல இந்தியா நடத்தின இந்த உச்சி மாநாடு மற்ற நாடுகள், இதுக்கு முன்னாடி நடத்தின நாடுகளை ஒப்பிடும் பொழுது எங்க மாறுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடத்தின 3 நாடுகள் கிட்டையுமே இந்த செயற்கை நுண்ணறிவுக்கான அந்த நாட்டுக்கான ஒரு தனி அமைப்பு அப்படின்றத அவங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை. நம்ம சீனாவுடைய இல்லாட்டி அமெரிக்காவுடைய இல்ல மற்ற நாடுகளுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை தான் நம்ம இங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா வளர்ந்து வரக்கூடிய ரொம்ப வேகமா தொழில்நுட்பத்துல போய்கிட்டு இருக்கக்கூடிய நாடு அப்படின்ற ரீதியில இந்தியாவுடைய பங்களிப்பு இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த உச்சி மாநாடு நடத்தப்பட்டது ரொம்ப முக்கியம்தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பத்தின நிறைய விஷயங்கள் எல்லா ஊடகங்கள்லயும் மத்திய அரசாங்கத்தை பாராட்டி பெரிய அளவுல நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த உச்சி மாநாட்டை மையமா வச்சு ஒரு மிக முக்கியமான அரசியல் அப்படின்றது நடந்திருக்கு. என்னது? முதல்ல இந்த உச்சி மாநாட்டை முறையா நடத்தியிருக்காங்களா மத்திய அரசு அப்படின்னு கேட்டா நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகமும் அதுல இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், G20 உச்சி மாநாடு அப்படின்றது இந்தியா நடத்தினப்போ டெல்லியில நான் அதை நேர்ல இருந்து கவர் பண்ணேன். அப்போ டெல்லியில இருக்கக்கூடிய அசுத்தங்களையோ குடிசை பகுதிகளையோ மறைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க, அந்த படுதா போட்டு மூடுறதெல்லாம் பண்ணியிருந்ததெல்லாம் சர்வதேச அளவுல ஒரு அசிங்கமான ஒரு சூழலை நாட்டுக்கு ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட இந்த தடவையும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணாங்க. பட் ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலியமா அப்படியான தப்புகளையும் தவறுகளையும் அவங்க மறைச்சிட்டாங்க. முதல் விஷயம் என்ன? அந்த ஏஐ உச்சி மாநாடு அப்படின்றது பாரத மண்டபம் அப்படின்னு டெல்லியில இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துலதான் வந்து நடக்குது. ஒரு பெரிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய இடம். ஆனா அங்க மெயின் ரோட்ல இருந்து இல்லாட்டி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்கிருந்து அந்த நடைபெறக்கூடிய இடத்துக்கு உள்ள போறதுக்கு பெரிய அளவிலான போக்குவரத்து வசதிகள்லாம் இருக்காது. கிலோமீட்டர் கணக்குல உள்ள நடந்து போகணும். அப்போ ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஏஐ சமிட்டை பார்க்க வராங்கன்றப்போ நிறைய சிரமங்களை வந்து மக்கள் சந்திச்சாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி ஏற்பாடுகள் முறையா இல்லை. நிறைய இடங்கள் வைஃபை ஒர்க் ஆகல. நடக்கிறது ஏஐ உச்சி மாநாடு. ஆனா ஒரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வசதிகள் கூட இல்லாம இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பெரிய அளவுல எழுந்தது. இதை நான் சொன்னா ஏதோ நான் அரசாங்கத்தின் மீது சேற்றை வாரி வீசுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா நான் சொல்லல. இதை மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் இது எல்லாத்துக்கும் பொறுப்பா இருந்து பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் அவர் தான். அவரே வந்து நிறைய ஏற்பாடுகள்ல குறைபாடுகள் இருக்கு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவரே ஓப்பனாவே அவர் மன்னிப்பு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மிக முக்கியமான உலகத் தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மற்ற ஏற்பாடுகளும் இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்றத இதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
குறிப்பா இந்த உச்சி மாநாட்டுல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கலந்துகிட்ட அந்த ஒரு முக்கியமான நிகழ்வுல உலக தலைவர்களும் கலந்துகிட்டாங்க. அதுக்கப்புறமான செஷன்ல முக்கியமான கம்பெனிகளுடைய நிறுவனர்களும் கலந்துகிட்டாங்க. அதுல அரசியல்வாதிகள் எல்லாம் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கையை பிடிச்சி 2 கையை தூக்கி காட்டுவாங்கல்ல, பிரைம் மினிஸ்டர் அப்படியான விஷயங்களை இந்த கம்பெனி சிஇஓஸை வச்சு பண்ணியிருக்கிறாரு. அப்போ பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல இருந்தவர் சாட்ஜிபிடி உடைய நிறுவனரா இருக்கக்கூடிய சாம் ஆல்ட்மேன். அவருக்கு அந்த அந்த மொமெண்ட்டை எப்படி பண்றதுன்னு தெரியல. அதுக்கு பக்கத்துல, அதாவது சாம் ஆல்ட்மேனுக்கு பக்கத்துல இருந்த நபர் வந்து அதுக்கு முன்னாடி சாட்ஜிபிடில இருந்து விலகி இப்போ அவர் தனியா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நபர். அவங்க 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தமா இருக்கக்கூடியதுதான். அவரை பக்கத்துல இருக்கிறப்போ அவரை கையை பிடிச்சு தூக்கும் பொழுது சாம் ஆல்ட்மேன் அது எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி கூச்சமா இருந்திருக்கிறாரு. வேர்ல்டு ஃபுல்லா அந்த போட்டோ அப்படின்றது பயங்கரமான வைரலா மாறிடுச்சு. அந்த வீடியோவும் பயங்கர வைரலா மாறிடுச்சு. காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் தேவையாங்க, ஏங்க இது நடக்கிறது என்ன ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டா, இதுல என்னத்தை போய் இவங்களோட கையெல்லாம் தூக்கி பிடிச்சி எல்லாம் ஒன்னா, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை காங்கிரஸ் கட்சி விமர்சனங்களா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் திருட்டு சம்பவங்கள் அப்படின்றதும் ஏகப்பட்டது நடந்திருக்கு. இந்தியாவில இருந்து அந்த உச்சி மாநாட்டில் கலந்துகிட்டு ஸ்டால்ஸ் போட்டிருந்த நிறைய கம்பெனிகளுடைய ஓனர்கள் எங்களுடைய பொருட்கள், ஏராளமான பொருட்கள் திருடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான பதிவுகளை அதிகாரப்பூர்வமாகவே ஃபைல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்க போய் ஜஸ்ட் கூகுள்ல போய் ஏஐ தெஃப்ட்னு மட்டும் போட்டு பாருங்க, எவ்வளவு நியூஸ் அது சம்பந்தமா வந்திருக்குன்னு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல கூட பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படின்றது இவ்வளவு மோசமா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் தாண்டி கடைசி நாள்ல நடந்ததுதான் ஒரு பெரிய ஹைலைட். ஏன்னா அந்த அன்னைக்கு இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய இளைஞர் பிரிவு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஒரு 10-15 உறுப்பினர்கள் அந்த ஏஐ உச்சி மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்களுடைய ஷர்ட் எல்லாம் கலட்டி ப்ரொட்டஸ்ட் அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னு பதிவு பண்ணியிருக்காங்க? பிரைம் மினிஸ்டர் மோடி சரண்டர் மோடி ஆயிட்டாரு, அமெரிக்கா கூட அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை செஞ்சதன் மூலியமா இந்தியாவை அவர் அடகு வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களா பண்ணியிருந்தாங்க. நீங்க வேர்ல்டு ஃபுல்லா எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க, ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கி அமெரிக்காவுடைய முக்கியமான இடங்களாகட்டும், இல்ல எங்கேயுமே இந்த மாதிரியான போராட்டங்கள் அப்படின்றது, ஜனநாயக முறைப்படி நடத்தக்கூடிய போராட்டங்கள் அப்படின்றது அங்கீகரிக்கப்படுறது தான் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான அரை நிர்வாண போராட்டத்தை நிறைய இடங்கள்ல லேடிஸே வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. அது உலக அளவுல ஒரு கவனம் இருக்கக்கூடிய ஒரு போராட்டமா அது இருக்கும். அந்த வகையில காங்கிரஸ் கட்சி இப்படியான ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்றத பார்வையாளர்களான நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு காங்கிரஸ் கட்சி கடுமையான முறையில சாடி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். நேத்து நான் நாள் முழுக்க அப்சர்வ் பண்ண, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அத்தனை பேருமே பாஜக ஆதரவு ஊடகங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சி நாட்டை கேவலப்படுத்திட்டாங்க, காங்கிரஸ் கட்சி நாட்டை அசிங்கப்படுத்திட்டாங்க இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் போய் அங்க இருக்கக்கூடியவங்ககிட்ட போய் பேச வச்சு, பாருங்க அவங்க பண்ணது அசிங்கமான விஷயம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதை வந்து ஒரு ப்ரொபகண்டாவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி பண்ணது சரியா தவறா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, காங்கிரஸ் கட்சியினர் பண்ண இந்த போராட்டம் மட்டும்தான் இவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? அவங்க என்ன விஷயமான விதங்கள்ல சொன்னாங்க? முதல் விஷயம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இந்தியாவில இருந்து பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. அதே போல மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. இதுல ஹர்தீப் சிங் பூரி ஏராளமான முறை எப்ஸ்டீன் கூட தொடர்புல இருந்திருக்கிறாரு அப்படின்றது இதுவரைக்கும் வெளியாயிருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சொல்லப்படுது. அப்படின்னா அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றத மிக முக்கியமான கேள்வி. இந்தியாவை சேர்ந்த ஒரு அமைச்சர், இந்தியாவை சேர்ந்த பிரதமருடைய பெயர் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இடம்பெற்றிருக்கிறப்போ அது ஏற்படுத்தாத ஒரு அவமானத்தை இந்த போராட்டம் ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உடனே நீங்க கேட்கலாம், ஏங்க அதுதான் இந்திய அரசு பகிரங்கமா மறுக்கிறாங்களேங்க, அதை எப்படிங்க ஒரு அவமானமா எடுத்துக்க முடியும் நீங்க கேட்கலாம். கரெக்ட். அதுக்கும் நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஏஐ உச்சி மாநாட்டுல இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடைய உச்சபட்ச ஜாம்பவான்னு சொன்னா பில்கேட்ஸ் சொல்லலாம். ஏன்னா தொழில் புரட்சியுடைய மிக முக்கியமான ஆதர்சன நாயகனா இப்ப வரைக்கும் பார்க்கப்படுறது பில்கேட்ஸ் அவர்கள் தான். அந்த பில்கேட்ஸ் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. இந்த உச்சி மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டு பேசுறதா இருந்தது. ஆனா அவர் கலந்துக்கல. காரணம் என்ன தெரியுமா? காரணம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஆவணங்கள்ல பில்கேட்ஸ் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. தொடர்ச்சியா எப்ஸ்டீன் கூட
பில்கேட்ஸ் தொடர்புல இருந்திருக்கிறாரு, அவருடைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலும் இவரும் பங்கெடுத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது பில்கேட்ஸ் அவர்கள் அதை திட்டவட்டமா மறுத்திருக்காரு. எனக்கு அவரை தெரியும், ஆனா அவருடைய இல்லீகல் விஷயங்கள்லாம் நான் எதையும் தலையிடல, நான் அதுல எதிரையும் கலந்துக்கல அப்படின்றதா பில்கேட்ஸ் உடைய நியாயமான அவருடைய தரப்பு வாதமா இருக்குது. இப்ப எப்படி இந்திய அரசாங்கம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறுக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பில்கேட்ஸும் மறுக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது பில்கேட்ஸ் அவர்களை ஏன் இந்த ஏஐ சம்மிட்ல பேசறதுக்கு அனுமதிக்கல? அவர் தான் அவர் குற்றமற்றவர்னு சொல்றாருல, இவங்க சொல்ற மாதிரியா அவரையும் அனுமதிச்சிருக்கணும் தானே. அனுமதிச்சிருந்தாங்கன்னா அது சர்வதேச அளவுல ஒரு பெரிய அவமானமா ஆயிருக்கும் அப்படின்றதுனாலதான் பில்கேட்ஸையே தவிர்த்திருக்கிறாங்க. அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த விவகாரம் சம்பந்தமா உலகம் முழுவதும் பல அரசியல் தலைவர்கள் கைது நடவடிக்கைகளுக்கும் விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவில் அதை பத்தின ஒரு சின்ன ஒரு அதிர்வு கூட இல்லாம இருக்கிறது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த ஏஐ உச்சி மாநாட்டை முன்வைத்து நடந்த விஷயங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த அந்த தவறுலையும் அந்த அவமானத்திலையும் பங்கு இருக்கு அப்படின்றத நான் பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த உச்சி மாநாடு அப்படின்றது என்ன காரணத்துக்காக நடத்தப்பட்டதோ அந்த காரணத்தை மீறி ஒரு ஒரு எம்பாரசிங்கான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கக்கூடிய விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நான் இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன்ல, இதுல உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலுமே நாட்டை அவமானப்படுத்தியது யார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கீழே தைரியமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.